நான் ஒன்னும் இங்க தின்ன வரல. நான் என் வீட்லயே சாப்பிட்டேன். நீங்களா என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களான்னு பார்க்கலாம் தான் வந்தேன். சரி சரி, வந்துட்டல்ல, உட்காந்து சாப்பிடு. சித்தி வயிறு குருன்னு சொல்லுது. பசி சத்தம் தானே. ஏய் ரம்யா, மதி, அமைதியா உட்காந்து சாப்பிடுங்க. சரி, கௌதம், ஆளாளுக்கு இவ்வளவு அக்கறையா இன்னும் சொல்றீங்க, கொஞ்சம் வாங்கிக்க. அதனால நானும் உங்க கூட உட்காந்து சாப்பிடுறேன். இந்தம்மா. நம்ம யாரும் சொல்லவே இல்லையே. பசிச்சுதுன்னா கேட்டு சாப்பிடலாம்ல. ஓவரா சீன் போடுறாங்க. ஏய் மதி, சாப்பிடும்போது அதிகமா பேசாத. அம்மா, பாட்டி தான் சாப்பிடும் போது பேசிக்கிட்டே சாப்பிடணும்னு சொன்னாங்க. அப்பதானே உறவு ஸ்ட்ராங் ஆகும். ம்ஹும். அது நல்லதா பேசணும். வினோ, நீ நல்லதுன்னு சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. இன்னைக்கு கோவில்ல ஒருத்தங்களை பார்த்தேன். ரொம்ப தன்மையானவங்களா இருந்தாங்க. பார்த்ததுமே ஒருத்தரை பத்தி முழுசா தெரிஞ்சிருமா என்ன? ஏய், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதண்டி. அத்தை, நீங்க மேல சொல்லுங்க. பணங்காசை பெருசா நினைக்கிற இந்த உலகத்துல பந்த பாசத்தை எல்லாம் யாரு பெருசா நினைக்கிறா? ஆனா அந்த அம்மா பணத்தை பெருசா நினைக்கல, பாசத்தை தான் பெருசா நினைக்கிறாங்க. இந்த கணக்கா தண்ணி குடி. பணம் குணம். பாட்டி ரைமிங்ல பேசுறியே. ம். சித்தி டைமிங்ல போறே அடிச்சு போல. பாட்டி உங்களை பத்தி சொல்லல, பொதுவா சொன்னாங்க. என்ன பாட்டி? ம். அப்படின்னு பெருசா பண்ணிட்டாங்களா அந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு மடிப்பிச்சை போட்ட மாதிரி உங்களுக்கும் பிச்சையா நினைச்சு போட்டிருப்பாங்க. பிச்சை போட்ட காசை யாராவது திருப்பி கேட்பாங்களா? அதான் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இதவே பெருசா பேசிக்கிட்டு. தர்மன் நகர்வலம் போறப்ப அவன் கண்ணுக்கு பாக்குறவங்க எல்லாம் நல்லவங்களா தெரிஞ்சாங்களாம். அதே துரியோதனம் போனப்ப கெட்டவங்களா தெரிஞ்சாங்கன்னு புராணத்துல சொல்லுவாங்க. உனக்கு யார பார்த்தாலும் அப்படித்தானே தெரியும். சரி சரி, எனக்கு போதும். ஏதோ நீங்க சொன்னதுனால வந்து ஒரு வாய் சாப்பிட்டேன். நான் வரேன். ஒரு வாயா? 4 உருண்டைய முழுசா யானை கவலத்தை தின்ற மாதிரி தின்னுட்டு போறாங்க. ஏய் மதி, வர வர உனக்கு வாய் அதிகமா போயிட்டு இருக்கு. அட்வைஸ் அம்மா, அவங்களெல்லாம் இப்படிதான் கலாய்க்கணும். வினோ, அவ பண்ற அழும்புக்கு பசங்க பேசுறது ஒண்ணும் தப்பு இல்ல. அத்தை, அவ குணம் அப்படி இருக்கிறதுக்காக நம்ம குணத்தை எப்பவும் மாத்திக்க கூடாது. அம்மா வினோதினி, உங்களை மாதிரி சுத்தமான நல்லவங்க வேற யாரும் இருக்க முடியாது. உங்களை மாதிரி நீங்க மட்டும்தான். வாயாடி. ஏண்டா ஏண்டா வாங்கின சாப்பாட கையில வச்சுக்கிட்டு சாப்பிடாம அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்க? எனக்கு ஒரு டவுட்டு. அப்பாக்கு புல்லட்னா ரொம்ப பிடிக்குமாமா? இப்ப ஏண்டா அதெல்லாம் கேக்குற? சொல்லுமா. அத ஏண்டா கேக்குற? அவன் லீவுக்கு வந்துட்டா எங்களை கூட முதல்ல பார்க்க மாட்டான். நேரா புல்லட்ட பார்த்து அதை தொடச்சி அதை எடுத்துக்கிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாதான் அவன் மனசுக்கே நிம்மதியா இருக்கும். எப்பவும் அதுல ஊரை சுத்திக்கிட்டே தான் இருப்பான். உங்க அம்மாவை எங்கேயுமே நடக்க விட மாட்டான். அந்த பைக்ல உட்கார வச்சு சாமியை ஊர்வலம் கூட்டிட்டு போற மாதிரி உங்க அம்மாவை எங்க பார்த்தாலும் கூட்டிட்டு போவான். சரி சரி, நீ சாப்பிடு. அம்மா, அப்பாவை வந்து என்னையும் பைக்ல கூட்டிட்டு போக சொல்லுமா. மா, சொல்லுவியாமா? வினோ, கேக்குறான்ல. கண்டிப்பா வந்து உன்னை அந்த பைக்ல வச்சு கூட்டிட்டு போவாரு, சரியா? சரி, நீ சாப்பிடு.
கடவுளே, ஏன் நம்பிக்கையை தான் காக்க வச்சு வலியை கொடுத்துட்டு இருக்க. பசங்க விவரம் தெரிஞ்சு அப்பாவை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கும் அந்த வலியை கொடுக்காம சீக்கிரம் அவர் எங்க முன்னாடி வந்து நிப்பாட்டிடு.